ஹாய். நம்ம ஒரு பிரச்சனையிலையோ இல்லை ஏதோ ஒரு டிப்ரெஷன்லேயோ இருக்கும்போது நம்ம நிறைய பேர்கிட்ட இதை ஷேர் பண்ணுவோம். எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரில. எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவோம். அந்த 10 பேரில் 2 பேர் தான் சரியாக ஐடியா தர மாட்டாங்க. மிச்சம் 8 பேருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பொறுமையாக இரு, அதுக்கான சொல்யூஷன் அதுலேயே தான் இருக்குது, நீ எதுக்கு தேவையில்லாமல் யோசிக்கிற, அது எப்படி நடந்ததோ அப்படியே அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பொறுமை இல்லாமல் நிறைய விஷயத்தில் தப்பாக முடிவெடுக்கிறாங்க. அந்த பொறுமைன்றது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். இது எல்லாருக்குமே நான் சொல்கிறது தான். அவசரப்பட்டு நிறைய யோசித்து தப்பான ஒரு முடிவு, இது இல்லைன்னா அது பண்ணிடலாம், அது இல்லைன்னா இது பண்ணிடலாம், இல்லை வேணவே வேணாம். சம்டைம் நான் கூட அப்படி தான் கிறுக்கு மாதிரி யோசிப்பேன். அப்புறமா நானே நினச்சிப்பேன், வேணாம், கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பொறுமைன்றது வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக எந்த பிரச்சனை இருந்தாலும் யோசித்து அப்புறமா செய்யுங்க. தேங்க்யூ.